ஓகே, ஃபைன். அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ திங்க் ஒரு கிளாஸ் தான் இது வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கரெக்டா? ஆமா சார், ஒரே கிளாஸ். அதுக்கப்புறம் நான் டிபிஏ வந்துச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த கிளாஸ்ல வந்து மேபி வி ஹவ் சீன் த டெஃபினேஷன் ஆஃப் இஆர்பி. ஸோ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து என்னென்ன பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் வந்து ரன் ஆகுதோ, ஸோ அதை வந்து ஒரு பேக்கேஜாக அந்த எல்லா பிஸ்னஸ் ப்ராசஸும் ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் பேக்கேஜாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆரக்கிள். ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளில் இட்ஸ் நாட் ஆரக்கிள், இஆர்பி. பொதுவாகவே இஆர்பி வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் ப்ராசஸ்லையும் வந்து அவங்க அந்த பிளானிங்கை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி இஆர்பி ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த மார்க்கெட்டில். ஸோ ஒன் ஆஃப் தி இஆர்பி ப்ராடக்ட் இஸ் ஆரக்கிள் இ-பிஸ்னஸ் சூட்டு. ஸோ சாப், ஆரக்கிள், ஜேடி எட்வர்ட்ஸு, பீப்பிள் சிஆர்எம், இது மாதிரி பீப்பிள் சாஃப்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய இஆர்பி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் இ-பிஸ்னஸ் சூட்டு, ஆரக்கிள் அப்ளிகேஷன், இதர் வே வி கேன் கால் இட். ஓகே, ஸோ அது நார்மலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரக்கிள் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஏம் மெத்தடாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஏம் மெத்தடாலஜி தான் வந்து ஆரக்கிள் சஜஸ்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண சில ஸ்டாண்டர்ட்ஸ், சில ப்ராசஸஸ். ஸோ ஏமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏம் வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் தான் ஃபாலோ பண்ணணும் வைல் வி இம்ப்ளிமெண்டிங் தி ஆரக்கிள் இன் தி கஸ்டமர் சைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது MD50 வந்து யார் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் MD70 வந்து யார் கிரியேட் பண்ணுவாங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி MD70 கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி வந்து இன்ஸ்டலேஷன் டாக்குமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கா என்ன? இருக்கு சார். ஓகே, MD50 வந்து பார்த்தீங்கன்னா BR100 தான் வந்து பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டு. ஸோ அது வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் அஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. ஒரு கஸ்டமரை வந்து ஏர்டெல் தான் ஒரு கஸ்டமரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆரக்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மள மாதிரி ஒரு வி ஆர் த சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர் மீன்ஸ் நம்ம வந்து ஐடி கன்சல்டிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் லைக் TCS, HCL, விப்ரோ, காக்னிசன்ட், அக்சென்சர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். தே ஆர் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு வந்து கரண்ட்லி என்னோட பிஸ்னஸ் ப்ராசஸ் இதுதான், நான் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், திஸ் இஸ் மை டர்ன் ஓவர். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, கரண்ட்லி வந்து ஐ ஆம் யூஸிங் திஸ் சிஸ்டம். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டமாக வேணும். ஸோ தட் ஐ வில் இன்டெகிரேட் த டேட்டா அண்ட் ஃபைனலி ஐ நீட் டு டேக் சம் ரிப்போர்ட்ஸ். அப்படி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடரா, ஆஸ் அ ஐடி கன்சல்டிங் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம்னா நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ஓகே யூ கேன் கோ வித் ஆரக்கிள் இம்ப்ளிமெண்டேஷன், யூ கோ வித் சாப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சஜஷன் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அது காஸ்ட் வைஸ் வந்து பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறதுன்றது டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இஃப் தி ஆர் ஃபெமிலியர் வித் ஆரக்கிள் சிஸ்டம்ஸ், மேபி ஆரக்கிள் சிஸ்டம்ஸை வேற என்ன டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ தட் வி கேன் சஜஸ்ட் தம் டு கோ வித் ஆரக்கிள் இஆர்பி. ஓகே, நீ இஆர்பி போகலாம், ஸோ தட் உங்கள் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எஸ்ஏபினா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் வாங்கணும். பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தென் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணணும் இந்த சென்ஸ் எவ்ரி திங் ஷுட் பி இன் தி பேப்பர் இருந்ததுன்னா, ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்டேஷன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் எல்லாமே வந்து இட் ஷுட் பி ரெக்கார்டட். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ண போகிறது, ஆஸ் அ கன்சல்டிங் ஆஸ் அ கன்சல்டன்ட்
நம்ம பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா BR100 வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். இந்தந்த இன்ஃபர்மேஷன், இந்த அப்ளிகேஷன் இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா BR100, தட் இஸ் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். அது பேஸ் பண்ணி நம்ம வந்து MD50 கிரியேட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட். இப்போ BR100 வந்து பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து கேப்சர் பண்ணுற டாக்குமெண்ட். ஸோ அதில் சில கேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸு. நம்மளோட சிஸ்டம்களோட இருக்கிற அப்ளிகேஷன், அதோட பிஸ்னஸ், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சில ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணாத ஏரியாலாம் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு கேப்பாக வந்து கன்சிடர் பண்ணி ஸோ அதுக்கு நம்ம ஒரு கஸ்டம் சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா வந்து அவனுக்கு வேண்டியது ஒரு 10 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பிஸ்னஸ் ப்ராசஸில் பண்ணுறாங்க. அந்த 10 ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து 8 ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்மளோட சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது, ஆரக்கிள் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுது. மித்தம் 2 வந்து பார்த்தோன்னா அது வந்து நம்ம அந்த கேப் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும். ஸோ தட் வந்து 2 இது வந்து மட்டும் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், கஸ்டம் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அதுக்கு அது மாதிரி வந்து நம்ம புதுசாக ஒரு ஐ மீன் இந்த ப்ராசஸை வந்து நம்ம சொல்யூஷனை வந்து பில்ட் பண்ணணும் அப்ளிகேஷனில் அப்படின்னா தட் டைம் வந்து நம்ம MD50 வந்து ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி ப்ரிப்பேர்டு பை ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட். ஸோ இது பேஸ்ட் ஆன் தி சம் இன்புட்ஸ் ஃப்ரம் தி கிளைண்ட். ஸோ அவங்க வந்து சில இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டு வந்து MD50 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து MD70 வந்து வில் பி ப்ரிப்பேர்டு பை டெக்னிக்கல் கன்சல்டன்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லனா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட், ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்ட், ஐ மீன் ஒன் மீன்ஸ் மினிமம் 1% இருக்கணும் ஒரு டீம்லேயும் அட்லீஸ்ட் டு எக்ஸிக்யூட் ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் DBA வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து இது பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்டை வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிதான் ஒரு ப்ராஜெக்ட்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் 1 DBA ஷுட் பி தேர். அப்புறம் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் இருக்கணும், டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் 3 பேர் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் மற்ற டீம்ஸ்லாம் வந்து இருக்கணும் ஃபார் அதர் டிபெண்டன்ட் டாஸ்கில் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ ரிலேட்டட் டு ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோல் தான் மெயினான ரோல். ஸோ அதுதான் இங்கே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அண்ட் த ரோல்ஸ் டெக்னிக்கல் கன்சல்டன்ட். சம்டைம்ஸ் டெக்னோ ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் வந்து இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் 30% ஃபங்க்ஷனல் நாலேஜ் இருக்கும், 70% டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். இட் மீன்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுல்லி ஃபங்க்ஷனல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். பட் தே டோன்ட் ஹவ் டெக்னிக்கல் நாலேஜ். பட் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் எப்படின்னா அது அப்படியே வைஸ் வெர்சா, டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் தான் இருக்கும், ஃபங்க்ஷனல் நாலேஜ் இருக்காரு. இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜும் வேணும், ஃபங்க்ஷனல் நாலேஜும் வேணும். அது மாதிரி கன்சல்டன்ட் இருப்பாங்களான்னு பார்த்தோன்னா இருப்பாங்க, டெஃபினெட்லி இருப்பாங்க, டெக்னோ ஃபங்க்ஷனல்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆப்ஸ் DBA. ஸோ இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்படிதான். ஸோ அந்த இங்கே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணல ஆக்சுவலாக எய்ம் டாக்குமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து இது பார்க்க போகிறோம். MD50னா இப்படி, MD70னா யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, MD70 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் MD50. ஓகேவா? MD50 வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்க்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ தட் தே கேன் கோ த்ரூ த MD50. அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் MD70. ஸோ டெக்னிக்கலாக என்னென்ன வந்து இன்புட்ஸ்லாம், என்ன டெக்னிக்கலாக என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் அவங்க டெவலப் பண்ணணும், அதை டிசைன் வந்து டெவலப் பண்ணணும், இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்குள்ளே கொண்டு வரணும். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், இதுதான் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த MD70 வந்து கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ அது 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 அந்த ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து MD70 வந்து டெக்னிக்கல் டிசைன் டாக்குமெண்ட். ஓகே.
ஸோ இந்த டெக்னிக்கல் காம்பனண்ட், இந்த டிசைனு, இந்த பில்ட், இது எல்லாமே வந்து ஃபைனலி இட் ஹஸ் டு கோ டு ப்ரொடக்ஷன். டெஸ்டிங்ல எல்லாமே டெவலப் பண்ணிடுவீங்க, ஒரு காம்பனண்ட்டை டெவலப் பண்ணிடுவீங்க. பட் வந்து டெஸ்டிங்ல எல்லாமே டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சைன் ஆஃப்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காம்பனண்ட்டை ப்ரொடக்ஷனுக்கு நம்ம மைக்ரேட் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு மைக்ரேட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஆக்சஸ் இருக்காது, ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு டாக்குமெண்ட் மாரி ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ல இந்தந்த காம்பனண்ட் இதெல்லாம், இதுதான் செட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் வித் ஸ்கிரீன்ஷாட்டோட ஒரு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த டாக்குமெண்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா MD-120. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது ப்ரொடக்ஷன் மைக்ரேஷனுக்கு இன்ஸ்டாலேஷன் டாக்குமெண்ட். ஸோ இதுமாரி நிறைய ஒரு டெஸ்டிங் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம வந்து டெக்னிக்கலாக உள்ளே போகும்போது பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். ஓகே, ஆரக்கிள் அப்ளிகேஷன். ஓகே, டேட்டாபேஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் டிபிஏ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன லேயர் இருக்குது ஆக்சுவலாக, ஒரு டேட்டாபேஸ் லேயர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து மிடில் அப்ளிகேஷன் லேயர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து டெஸ்க்டாப் லேயர். ஸோ இந்த 3 லேயரும் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஆரக்கிள் அப்ளிகேஷனாக வந்து ஒரு பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜாக நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இப்போ வந்து இந்த லேப்டாப்பில் நான் வந்து URL போட்டு அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணுவேன். அந்த அப்ளிகேஷனில் வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் தெரியும். நான் வந்து சம் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுவேன். ஸோ தட் த டேட்டா கெட் ஸ்டோர்ட் இன் த டேட்டா டேபிள். ஒரு நான் கொடுக்குற டேட்டா வந்து சம்வேர் இந்த டேட்டாபேஸ் இட் வில் பி ஸ்டோர்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே போய் ஸ்டோர் ஆகும், எந்தெந்த இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு லாகின் ஸ்க்ரீனில் இருக்கணும், அந்த லாகினுக்கு ஒரு டேட்டாபேஸ் டேபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்க்ரீனில் இருக்கோன்னா அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணேன்னா அதுக்கு செப்பரேட்டான ஒரு டேபிள் இருக்குது. மெயினாக வந்து இந்த ஆரக்கிள் அப்ளிகேஷனில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேபிள்ஸ் தான் வந்து நமக்கு எந்தெந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரு இந்த ஸ்க்ரீன்லனா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டினா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, யூசர்ஸ்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, டேட்டா குரூப்ஸ்னா அது ஒரு டேபிள் இருக்கு, ரெக்வஸ்ட் குரூப்னா அது ஒரு டேபிள் இருக்கு, கன்கரண்ட் ப்ரோக்ராம்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, கன்கரண்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டபிள்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒவ்வொரு டேபிள் இருக்கும். ஸோ நீங்க வந்து பேக் எண்ட்ல போய் நீங்க அந்த டேபிள்ல டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அதை நீங்க ஃபெச் பண்ணிக்கலாம், ஃபெச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல வந்து டைரக்டா நீங்க போய் அப்டேட் எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து டைரக்டா ஓகே நமக்கு தான் டேபிள் தெரியுமே, நம்ம போய் டேட்டா பார்க்குறோம், அதில் என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா டேட்டாவை போயிட்டு டச் பண்ணக்கூடாது டேபிளில் இருக்கிற டேட்டா. ஏன்னா எல்லாம் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் வழியாக வந்திருக்கும், அது எல்லாமே டேட்டா. நம்ம போய் பேக் எண்ட்ல போய் டேட்டாவை புஷ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு டேட்டாவும் டேபிளில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம டைரக்டா போய் டெலீட் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டே பண்ணி பார்க்கலாம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு பண்ணி பார்க்கலாம். பட் அப்டேட்லாம் வந்து அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அது மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கு நிறைய டூல் இருக்குது. டோடு இருக்குது, SQL டெவலப்பர் இருக்குது, SQL Plus இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். ஆமாம் சார். ஓகே, டோடு வந்து ஒரு டூல், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். SQL டெவலப்பர் வந்து அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் தான் அதுவும், டு கனெக்ட் டேட்டாபேஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுற டூல், ஆக்சுவலாக டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணுற டூல். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். உங்கள் லேப்டாப்லேயே எங்கேயோ வச்சிருக்கீங்க? லேப்டாப்ல பண்ணிருக்கேன் சார்.
ஸோ அதில் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறதெல்லாம் பேக் எண்டில் என்ன கொரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு பார்த்துருக்கேன் சார். ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அப்ளிகேஷனில் ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டேபிளில் டேட்டாவாக இருக்கும். ஓகே ஆமாம் சார். ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அப்படியே லைட்டாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்னா அவங்க ரோல்ஸ் என்ன, டெக்னிக்கல் கன்சல்டன்ட்னா அவங்க ரோல்ஸ் என்ன, டிபிஏ ரோல்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி ரோல்ஸு, அவங்களோட ரோல்ஸ் என்ன. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் லைப்ரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஏஓஎல்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து மேஜரான இது ஆக்சுவலாக. இதுதான் வந்து ஆஸ் அ டெக்னிக்கலாக ஈவன் ஃபார் த ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணும். ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரோல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாப் ரன் பண்ண போகிறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறாங்க, ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஎஃப்எஃப் எனேபிள் பண்ணணும், வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும், ஒரு டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் லைப்ரரியாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளே வந்து இஆர்பியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீ வந்து அப்ளிகேஷன் அவனோட லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணி நீ என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஜாப் புதுசாக டிஃபைன் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். எல்லாமே அப்ளிகேஷனில் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வந்து ஸ்டோர் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் அ லைப்ரரி. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து மெயினாக 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரு, இன்னொன்று அப்ளிகேஷன் டெவலப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது கஸ்டமர் கிட்டேருந்து, கிளைண்ட் கிட்டேருந்து, இதுமாரி எனக்கு வந்து அப்ளிகேஷனில் வந்து ரிப்போர்ட் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி கொடு. நான் வந்து சப்ளை எல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஐ நீட் அ ரிப்போர்ட் டு சி த நியூலி கிரியேட்டட் சப்ளையர்ஸ். எனக்கு புதுசாக வந்து இன்னைக்கு டேட்டில் ஐ மீன் டே டு டே பேசிஸ் ஆர் எல்ஸ் இந்த பீரியட் பேசிஸ் ஃபார் அ மந்த் பீரியட் ஒரு 30 days. ஃபார் 30 days பீரியடில் ஐ வாண்ட் டு சி அ சப்ளையர் ரெஜிஸ்டர்டு இன் மை ரிப்போர்ட். புதுசாக யாரெல்லாம் வந்து சப்ளையர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஐ மீன் சப்ளையர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், சிஸ்டமில் வந்து டே டு டே கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த லிஸ்ட்டு வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இத்தனை சப்ளையர்ஸ் வந்து ஃபார் லாஸ்ட் 30 days பீரியடில் இத்தனை சப்ளையர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. த லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸு, அவங்க நேமு, அவங்க வந்து எந்த அட்ரஸ்ஸு வித் ஆல் த டீட்டெயில்ஸ். ஸோ இதுமாரி ஒரு ரெக்யர்மெண்ட் வருது. ஸோ அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஸோ அது ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நம்ம டெவலப் பண்ணோம். டெக்னிக்கல் கன்சல்டன்ட், ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அவங்க வந்து இந்த ரெக்யர்மெண்ட் வாங்குவாங்க. எனக்கு வந்து கஸ்டமர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் வந்து அவங்க அந்த ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் தே வில் ஆட் சம் மோர் இன்புட்ஸ். அந்த ரெக்யர்மெண்ட்லேயே வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி தே வில் பாஸ் டு டெக்னிக்கல் கன்சல்டன்ட். டெக்னிக்கல் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் வாட் தி ரெக்யர்மெண்ட் சேஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த ரெக்யர்மெண்ட். ஃபர்ஸ்ட் தே வில் டிசைன் த ரிப்போர்ட், அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டூல் இருக்கு, ரிப்போர்ட் பில்டர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி ஸோ இவங்க வந்து ரிப்போர்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரிப்போர்ட் பில்ட் பண்ணும்போது என்னென்ன வந்து வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, அவங்களுக்கு வந்து சப்ளையரோட டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ சப்ளையரோட டீட்டெயில்ஸ் அலாங் வித் சைட் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையருக்கு ஒரு டேபிள் இருக்கு, பிஓ வெண்டாஸ்ன்னு சொல்லிட்டு. சப்ளையர் ஆஸ் வெல் அஸ் தேர் சைட் டீட்டெயில்ஸ். சப்ளையர் இந்த நத்திங் பட்
சப்ளையர் யாரு உங்க ஆக்சுவலி தே வில் கிவ் சம் குட்ஸ். கஸ்டமர் கேட்குற ரெக்யர்மெண்ட்டை டிமாண்டை வந்து அவங்க கொடுக்கறது தான் அவங்களோட வேலையை. இப்போ நான் போயிட்டு ஓகே சார். ஒரு கடையில் போய் வாங்குறேன். கடைக்காரன் என்ன பண்ணுவான், அவனை வந்து எனக்கு மொபைல் நான் மொபைல் ஷாப் போகிறேன், மொபைல் நான் கேட்குற மாடலை வந்து அவன் கொடுப்பான். அதுக்கு நான் பே பண்ணிட்டு வர போகிறேன், வாங்கிட்டு அந்த குட்ஸோ ஒரு வாட் எவர் ஐட்டமோ நம்ம வாங்கிட்டு வர போகிறோம். தட் இஸ் வாட் சப்ளையர் வந்து என்ன பண்ணுவான்னா, என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அவன் குட்ஸ் சப்ளை பண்ணுவான். ஸோ அவனுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், அவனுக்கும் ஒரு லொக்கேஷன் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோக்கியா ஃபோன், நோக்கியா ஆர்எல்ஸ் வந்து ரெட்மி ஃபோன்ஸ். ரெட்மி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் அவனோட பிரான்ச் வச்சுருப்பான். ஸோ அந்த பிரான்ச்சுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலே வந்து நாலு சைட்டில் வந்து அவனோட ஆஃபீஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் வந்து அவன் பிளான்ட் ஒரு கோடவுன் இருக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு சைட்டு நான் சூஸ் பண்ணி இந்த சைட்லேருந்து எனக்கு குட்ஸ் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிவிடுவேன். ஸோ தட் அவன் என்ன பண்ணுவான், ஓகே இந்த சைட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஸோ நம்ம அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோட சைட் டீட்டெயில்ஸு அட்ரஸு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு அவன் குட்ஸும் கூட அனுப்பி விட்ருவான். ஸோ அது மாதிரி இப்போ அந்த சைட் அப்போ இந்த சப்ளையரு இந்த சைட்டில் இந்த அட்ரஸில் வித் கான்டாக்ட் டீட்டெயில்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா, அப்போ வந்து அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கணும். ஒரு 10 காலம் 15 காலம் இருந்துச்சுன்னா எல்லா காலமும் வந்து ஒரு டேபிள்லேருந்து உனக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ சப்ளையரோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் டேபிள் இருக்கும், சப்ளையரோட நேமு, அவனோட ஆல்டர்னேட்டிவ் நேமு, அதுமாரி ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிள்லேருந்து இருக்கும். சைட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுனா அந்த லொக்கேஷன் நேம் தான் வந்து சைட்டு. சரிங்களா? சென்னை 1, சென்னை 2, சென்னை 3, சென்னை 4ன்ற மாரி ஒரு 4 சைட்டு வச்சிருக்கான்னு வைங்களேன். அந்த சைட் சென்னை 1, சென்னை 2, சென்னை 3, சென்னை 4ன்ற இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அது வேற ஒரு டேபிள்ல இருந்து இருக்கும். அதே மாதிரி அது ஒவ்வொரு சைட்டுக்கும் அட்ரஸ் இருக்கும். சரிங்களா? அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு டேபிள்ல இருக்கும், ஹெச்ஆர் லொகேஷன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இது 4-5 டேபிள்ல வந்து இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணணும். டெஃபினட்டா அதுக்குள்ள ஒரு ஜாயின்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலா ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ இது ஜாயின் பண்ண ஒரு கொரியா வந்து டெவலப் பண்ணி அந்த கொரியை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பில்டர்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? ஓகே சார். ஸோ இப்போ வந்து ரிப்போர்ட் பில்டரை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து நம்ம வந்து டெஃபினேஷனை வந்து ரிப்போர்ட் டெஃபினேஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஃபைனலி வந்து இது வந்து ரிப்போர்ட் பில்டர் அது ஒரு தனி டூல், அதுவும் ஆரக்கிளோட ப்ராடக்ட் தான், அது தனி டூலு. பட் அப்ளிகேஷன் வந்து அது தனி பேக்கேஜ். பட் ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க டெவலப் பண்ண ரிப்போர்ட் டெஃபினேஷனை வந்து ஆரக்கிள் அப்ளிகேஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ற இடம் தான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில போயிட்டு கன்கரண்ட் மேனேஜர்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது அந்த இந்த ஏஓஎல்ஏ கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு டெவலப்மெண்ட்டு. ஸோ இது மாரி வந்துச்சுன்னா நம்மளோட வேலை வந்து அங்கதான் இந்த ஏரியால தான் இருக்கும் மேக்சிமம் ஒர்க். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் டெவலப்பரு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நத்திங் பட் நியூ காம்பனண்ட் வந்து டெவலப் பண்ற இடம். சரிங்களா? ஓகே சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசா ஒரு யூசர் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. எங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க? இப்போ அப்ளிகேஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்கு நம்மளோட லாகின் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு லாகின் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆர்எல்ஸ் வேற ஒரு பிஸ்னஸ் யூசர் ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த ஆர்கல் அப்ளிகேஷனை வந்து ஏர்டெலுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஏர்டெல் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க யூசர்ஸ். அந்த யூசர்ஸோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அதாவது அவங்க
அங்க இருக்க ஐடி டீம்ல வந்து இந்த டீடைல்ஸ்லாம் வேணும்னு கேட்டோம்னா அவங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு எக்ஸல்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த யூசரோட நேமு, கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், அப்ளிகேஷன்ல போய் கிரியேட் பண்ணோம். ஸோ தட் வந்து ஒன்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவ் ஆயிடுச்சு, இந்த ஆரக்கிள் அப்ளிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூசர் போய் செக் அந்த யூசருக்கு நம்ம லாகின் க்ரெடென்ஷியல் கொடுத்துடணும். ஓகே, இதுதான் உன் பேரு, இந்த யூசர்ல தான் நீ ஆக்சஸ் பண்ண போற, உனக்கு வந்து சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும், அதில் தான் நீ ஒர்க் பண்ண போறன்ற மாதிரி. ஸோ இந்த யூசர் கிரியேஷனு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவரு என்ன ரோல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரோ அந்த ரோல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் எங்க பண்ண போறோம்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏஓல அதோட ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் காலம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டேபிள், எனி ஸ்டாண்டர்ட் டேபிள், ஆர்கல் அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான டேபிள்ஸ் இருக்கு. ஏன்னா பல 100 அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டேபிள்ஸ் எல்லாமே ஆர்கல் ப்ரீ டிஃபைன்டு டேபிள்ஸ், எல்லாமே அதாவது கஸ்டம் டேபிள்ஸ் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டேபிள்ஸும் கஸ்டம் டேபிள்ஸும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பேக்கேஜ் நீங்கள் ஆரக்கிள் அப்ளிகேஷனில் ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன், ஃபினான்ஸ் மாடியூல் வந்து இட் இஸ் அனதர் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஸோ அது மாதிரி பர்ச்சேசிங், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஃபைனலாக வந்து இந்த ஒவ்வொரு மெனுஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதோட டேட்டா ஃபைனலி இட் வில் பி ஸ்டோர்டு இன் அ டேட்டாபேஸ் டேபிள். ஸோ அதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும், ஒரு நூற்றுக்கணக்கான டேபிள்ஸ் இருக்கும். அப்போ ஆல் டுகெதர் ஒரு கம்ப்ளீட் இஆர்பி பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் டேட்டாபேஸ், அங்கே தான் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும் டேபிளில். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 5 காலம் வச்சிருக்கான், காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு. எனி டேபிள் நீங்கள் எதனா ஒரு டேபிள் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 காலம் இருக்கும். கிரியேட்டட் பை, கிரியேஷன் டேட், லாஸ்ட் அப்டேட்டட் லாகின், லாஸ்ட் அப்டேட்டட் டேட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு 5 காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே வச்சிருப்பான் அந்த டேபிள்ஸில். இதை தவிர மற்ற மேஜரான காலம்ஸ் இருக்கும், பட் இதுதான் பேசிக். நீங்கள் இப்போ ஒரு யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, FND_user யூசர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் கிரியேட் பண்ணது யாரு, அவங்க என்ன டேட்ல கிரியேட் பண்ணாங்க, என்ன டேட்ல மாடிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த காலம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு நாள் வந்து நான் ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன், வேற ஒருத்தர் வந்து இன்னொரு நாள் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்றாரு. ஸோ அப்போ வந்து அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் கிரியேட் பண்ண டேட்டும் என்னோட லாகின் ஐடியும் வேற, அவரோட டேட் அண்ட் டைம் லாகின் ஐடி வேற. பட் யார் கிரியேட் பண்ணாங்கன்றது இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் ஆடிட்டிங் பர்பஸ். சரியா? அதுக்கு தான் இந்த காலம்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது காலம்ஸ் கிரியேஷன் டேட்டு, கிரியேட்டட் பை, லாஸ்ட் அப்டேட்டட் டேட்டு, லாஸ்ட் அப்டேட்டட் லாகின், அதுக்கப்புறம் இன்னொரு இது காலம் இருக்கு. ஸோ டோட்டலாக 5 காலம்ஸ் தான் மெயினான காலம், இது மெயினான காலம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக இப்போ ஒரு விஷன் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. விஷன் இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 ரெஸ்பான்சிபிலிட்டி அவனே கொடுத்துருப்பான். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிரியேட் பண்ணணும். ஆஸ் அ கன்சல்டண்ட்டாக நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து எல்லா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஏவே இருக்கீங்க. டிபிஏ வந்து cannot be work as a functional consultant. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் cannot be work as a DBA. ஸோ இப்படி தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ்
ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு 10 நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கு. அந்த 10 நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து அசைன் பண்ண முடியாது. பிகாஸ் அவருக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கா எதுல தெரியுமோ அந்த ஒர்க்கு தான் அவருக்கு அசைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த எக்ஸ்ன்ற ஒரு யூசருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இன்வாய்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண தெரியும். ஒய்ன்ற யூசர் வந்து பாத்தீங்கன்னா பேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ண தெரியும், பேமெண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண தெரியும். இசட்ன்ற ஒரு யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்டிங் மட்டும் தான் அவருக்கு ரன் பண்ண தெரியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் லாகின் பண்ணும்போது அவர் வந்து இன்வாய்ஸ் ஸ்கிரீன் மட்டும் தான் வந்து அவருக்கு தெரியணும், மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து தெரியக்கூடாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து வைக்கிறோம். ஏன்னா வந்து எக்ஸ்ன்ற யூசர் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவரோட வேலை என்னன்னா இன்வாய்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். ஒய்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படிதான் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி நம்ம வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து பண்ற மாதிரி நம்ம வைக்க கூடாது. ஏன்னா அதுதான் ஆரக்கிளோட ஃபீச்சரு. ஆரக்கிளோட ஃபீச்சர் என்னன்னா செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி. ஏன்னா வந்து போயிட்டு ஏதோ ஒன்று வந்து போய் மாடிஃபை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, எல்லாம் மால் ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா, இன்வாய்ஸ் டேட்டா போய் மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து கம்மி பண்ணி கூட பே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் கொடுக்கணும். வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி அவங்க தான் வந்து ஒரு அப்ரூவரா இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்களோட கிளார்க்கு வந்து பேமெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ண முடியாது. பட் சப்மிட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் வேணும். ஸோ அவங்களோட பாஸ் தான் வந்து அதை ஆத்தரைஸ் பண்றாங்க. ஓகே, நீ போட்ட பேமெண்ட் கரெக்டு, சரியா, நீ போட்ட பேமெண்ட் கரெக்டு, கரெக்டான டேட்டாலாம் இருக்கு, வேலிடேட் பண்ணிருக்க, ஸோ எல்லாமே ஃபைனு, நான் ஆத்தரைஸ் பண்றேன். ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். சரிங்களா. ஸோ அதனால ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்கல்ல, இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது, பேமெண்ட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த ஆளுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஆளுக்கு வேற ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரி நம்ம வந்து செக்ரிகேட் பண்றோம் அவங்களோட ரோலை. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெக்வஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் குரூப்பும் அப்படிதான். இப்போ ஒரு ஜாப் ரன் பண்ண போறாங்க, ஓகே, பேமெண்ட்லாம் இப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சப்ளையர் கிரியேட் பண்ணது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ரன் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் ரன் பண்ணணும், வேற ஒருத்தர் ரன் பண்ணக்கூடாது. அப்ப எனக்கு மட்டும் தான் அந்த ஆக்சஸ் இருக்கணும், அந்த ரிப்போர்ட்டை ரன் பண்றதுக்கு எனக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கணும். அப்படின்னா அப்ப அந்த ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு என்னோட யூசருக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் அசைன் பண்ணிக்கணும். நான் எனக்கு வந்து அசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலா நான் யூசரா இருந்தேன்னா இந்த இந்த ரிப்போர்ட்டை யார் டெவலப் பண்றாங்களோ அவங்க என்னோட யூசரோட நேம்லாம் பார்த்துட்டு எனக்கு மட்டும் அந்த ரிப்போர்ட்டை அசைன் பண்ணுவாங்க த்ரூ ரெஸ்பான்சிபிலிட்டி வழியா. ஸோ அந்த அதுக்கு தான் வந்து இந்த ரிக்வஸ்ட் குரூப் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா. இந்த ரிக்வஸ்ட் குரூப் வந்து எதுக்கு வந்து தேவைப்படுதுன்னா ஒரு ஜாபை வந்து ரன் பண்றதுக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் யூசருக்கு இந்த ஜாப் அசைன் பண்றதுக்கு தான் இந்த ரிக்வஸ்ட் குரூப் தேவைப்படும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி மெனுனா வந்து ஒரு இப்போ நீங்க அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெனுஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஃபார்ம்ஸ் இருக்கும். சரிங்களா. அப்ப எல்லாருக்கும் எல்லா மெனுவும் கொடுக்க முடியாது. சரிங்களா. இப்ப அட்மின் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லயே வந்து பாத்தீங்கன்னா அட்மினுக்கு ஒரு மெனு இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யூசரை வந்து ஆட் பண்ணலாம், டெலீட்டும் பண்ணலாம். அதே ஒரு யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மினோட இது இருக்காது. கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி தான். அப்ப மெனுனா வந்து பாத்தீங்கன்னா அட்மினுக்கு ஒரு மெனு இருக்கும், யூசருக்கு ஒரு மெனு இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அட்மின் வந்து ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஆனா யூசர் வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், இதுதான் அவங்களோட ப்ரிவிலேஜ் இருக்கும். தவிர யாரையுமே வந்து ரிமூவ் பண்ண முடியாது, யாருமே வந்து ஆடும் பண்ண முடியாது. கரெக்டா. அதே மாதிரி தான். அப்ப மெனு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான், சர்டன் பீப்புளுக்கு மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கும், வேற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேற ஒருத்தருக்கு இருக்கும். அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலாக. எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாருக்கும் இருக்குன்ற மாதிரி கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. அவங்களுக்கு எது எதுலாம் ரெக்வயர்டு ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ, மெனுஸ் தேவையோ அது மட்டும் தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபர்தரா வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். ஓகே சார். ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா அது மட்டும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள்ல எல்லாத்தையும் நம்ம ஓகே சார். கத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆமா நம்ம சார். வந்து நம்ம போற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே சார். இப்போ அதே மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இப்போ வந்து அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ கஸ்டம் ப்ராசஸும் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்னா ஏற்கனவே வந்து ஆரக்கிலே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ப்ராடக்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேயபிள் ஆர்எல்ஸ் பர்ச்சேசிங் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த பர்ச்சேசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் ஃபார்ம்ஸில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸும் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட நம்ம காட்டுவோம், இதுதான் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டு, உனக்கு வேணுமா, இது வந்து இதில் வந்து ரன் பண்ணி காட்டும். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சப்ளையர் சைட்டு கிரியேட் பண்ணுற ரிப்போர்ட்டே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் இருக்கும். ஓகே, சப்ளையர் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டே வந்து ஆரக்கிள் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். நான் வந்து அதை ரன் பண்ணி காட்டுவேன். லாஸ்ட் 30 days, லாஸ்ட் 6 months, லாஸ்ட் 1 yearல எத்தனை சப்ளையர்லாம் சிஸ்டம்ல கிரியேட் ஆகிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் புல் பண்ணி காட்டுற ரிப்போர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைண்ட்டுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அவன் பார்ப்பான், ஓகே எனக்கு இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஓகே எனக்கு ஃபைன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. சப்போஸ் இல்லை எனக்கு அடிஷ்னலாக சில காலம்ஸ்லாம் வைக்கணும், என்னோட லோகோ வேணும், எனக்கு வந்து இந்த டைப்ல வந்து அவுட்புட் வேணும். ஸோ அது மாதிரி அவன் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் கேட்குறான்னா இட் மீன்ஸ் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் சீடட் ரிப்போர்ட்ல ஆரக்கிள் கொடுத்த ரிப்போர்ட்ல விச் டஸ் நாட் சூட்ஸ் தேர் ரெக்யர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சரி அவன் கிளையண்டோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் கொடுத்த இது ரிப்போர்ட்டை வந்து நம்மளால வந்து அவங்க கிட்ட புஷ் பண்ண முடியாது, இதுதான் நீ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ண முடியாது. வாட் வி கேன் டூ இஸ் நம்ம வந்து சரி ஓகே உனக்கு என்ன வேற மாதிரி தானே வேணும், பட் இந்த இன்ஃபர்மேஷன் ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம அடிஷ்னலா வேணும்னா நான் வந்து நான் தரேன், உனக்கு ஏற்ற மாதிரி தரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேப்பா வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து கஸ்டமா ரிப்போர்ட் நான் தரேன், இந்த ரிப்போர்ட்டுக்கு கஸ்டம் ரிப்போர்ட் நானே டெவலப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெக்யர்மெண்ட் வாங்குவோம். சரிங்களா? அப்படி வந்து அப்படி வாங்கும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டே வந்து காப்பி பண்ணி கஸ்டம் பேர்ல வந்து வச்சுட்டு அடிஷ்னலா வேற என்னென்ன காலம்ஸ் வேணும், வேற என்னென்ன மாதிரி லேஅவுட் டிசைன் மாற்றணும், லோகோ வைக்கணும், ஸோ அது மாரி நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி அது பண்ணி அப்ளிகேஷன்ல போயிட்டு திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணும். ஏன்னா அப்ளிகேஷன்ல இருக்கிற ப்ரோக்ராம் ஒரு ரிப்போர்ட்டை நான் வந்து ஒரு பேக்கப் எடுத்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரீநேம் பண்ணி திரும்ப அப்ளிகேஷனை போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். நான் எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னா கன்கரண்ட் ப்ரோக்ராமா போய் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். சரிங்களா? அந்த ப்ரோக்ராமுக்கு பேராமீட்டர்ஸ் நான் எப்படி கொடுப்பேன், பேராமீட்டர்ஸ் வந்து எனக்கு வேணும். பேராமீட்டர்ஸ்னா ரன் பண்ணும் போது எனக்கு இந்த பேராமீட்டர்ஸ் கேட்ட மாதிரி தான் ரன் ஆகணும் ரிப்போர்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 நாள் டேட்டா சப்ளையர் கிரியேட் பண்ண டேட்டா வேணும். எனக்கு வந்து எல்லா இதுவும் வேண்டாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண டேட்டாலாம் வேண்டாம், எனக்கு ரீசெண்டா லாஸ்ட் 30 நாள் லாஸ்ட் 6 monthsக்குள்ள டேட்டா தான் வேணும் அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபில்டர் கண்டிஷன் வைக்கணும். ஃபில்டர் கண்டிஷன்னா ஓகே இந்த டேபிள்ல தான் எடுக்க போறேன், பிஓ வெண்டாஸ் தான் மெயினான டேபிள். அப்போ அந்த டேபிள்ல வந்து டேட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல கிரியேஷன் டேட், கிரியேட்டட் பை, லாஸ்ட் அப்டேட், அதை பேஸ் பண்ணி எனக்கு நான் டேட்டா புல் பண்ணு. ஓகே லாஸ்ட் 6 months, லாஸ்ட் 2 months இந்த பீரியடு ஆர்எல்ஸ் வந்து 2018 to 2019 அந்த பீரியட்ல டேட் ஃப்ரம் டேட் டு அது மாதிரி ஒரு பேராமீட்டர் நான் வச்சிருவேன்.
ஸோ தட் அந்த டேட் நான் பாஸ் பண்ணும்போது அந்த டேட்ல 2018 இருந்து 2019 என்னென்ன சப்ளையர்லாம் கிரியேட் ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் புல் பண்ணி எடுத்துட்டு வரும் அந்த ரிப்போர்ட்ல. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பேஸ் பண்ணி செகண்ட் பேராமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ நான் கண்ட்ரின்னு நான் சூஸ் பண்ணுறேன். கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியான்னு கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது எனக்கு சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா அது 4 ஸ்டேட் மட்டும் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஎஸ்ன்ற ஒரு கண்ட்ரி நான் சூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்டேட் மட்டும் தான் வரணும். அப்போ என்ன ஆகும்னா இப்போ கண்ட்ரின்ற ஒரு பேராமீட்டரு அதை பேஸ் பண்ணி செகண்ட் பேராமீட்டர் ஒர்க் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்றோமோ அது பேஸ் பண்ணி செகண்ட் பேராமீட்டர் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸ்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க 1 by 1 நீங்க பாப்பீங்க, ஒர்க் பண்ணும்போது பாப்பீங்க. சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் வித் மல்டிபிள் கன்கரண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கன்கரண்ட் ப்ரோக்ராம் இப்போ நான் வந்து கன்கரண்ட் ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரிக்கான டேர்ம். அந்த கன்கரண்ட் ப்ரோக்ராம் வச்சுட்டு நீங்க ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம், இன்டர்ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரு PLSQL ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஹோஸ்ட் ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஷெல் ஸ்கிரிப்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரெஜிஸ்டர் இது பண்ணலாம். இந்த கன்கரண்ட் ப்ரோக்ராம் டெஃபினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை டைப் ஆஃப் வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதுல வந்து கன்கரண்ட் எக்ஸிக்யூட்டபிள் டைப்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, எக்ஸிக்யூட்டபிள் மெத்தடு. ஸோ அந்த மெத்தட்ல ஹோஸ்ட் மெத்தடா, PLSQLா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டா, ஸோ இது மாதிரி எல்லாமே நீங்க ரிப்போர்ட்டா எல்லாமே வந்து நீங்க வந்து அங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைப் வேணும்னா அங்க போய் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்படிதான். அப்புறம் கன்கரண்ட் ப்ரோக்ராம் இன்கம்பேட்டபிலிட்டிஸ். ஸோ ஒரு வாட்டி இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் ரன்னுக்கு வந்து இதே ப்ரோக்ராம் வந்து இது பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சப்ளையர் ரெஜிஸ்டர் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அப்ளிகேஷன்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. திரும்பவும் அதே ப்ரோக்ராம் வந்து ரீரன் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி ஒரு சில கம்பேட்டபிலிட்டிலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் வந்து ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணக்கூடாது. அது மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரிக்வஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கன்கரண்ட் ப்ரோக்ராமை வந்து 1 by 1 வந்து கால் பண்ணுறது தான் ரிக்வஸ்ட் செட்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆரக்கிள் அப்ளிகேஷனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அதெல்லாம். ஸோ அப்புறம் டிஃபால்ட் டைப்ஸு. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டாக எனக்கு பேராமீட்டர்ஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து வரணும். ஸோ நான் வந்து டேட்டு நான் கொடுத்துருவேன், டேட் பேராமீட்டர் நான் வச்சுருவேன். பட் சிஸ்டம் வந்து அதுவாக பிக் பண்ணிக்கணும், சிஸ்டம் டேட்டுன்ற மாதிரி பிக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு லாகின் பண்ணேன்னா இன்னைக்கு டேட்டு காட்டணும், நாளைக்கு லாகின் பண்ணால் நாளைக்கு டேட்டு காட்டணும். ஸோ அது மாதிரி நம்ம பேராமீட்டர்ஸ் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட் இல்லாமல் வேற கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ நம்ம வந்து டிஃபால்ட்டாக காட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நான் சென்னையிலேருந்து நான் லாகின் பண்ணுறேன், அங்கேருந்து ஒரு ஜாப் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ சென்னையில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ சென்னைன்ற மாதிரி டிஃபால்ட்டாக அது காட்டும். சரிங்களா? அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஒருத்தர் லாகின் பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு ஜாப் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க லாகின் பண்ணோடனே அந்த ப்ரோக்ராமில் வந்து பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக டெல்லின்ற மாதிரி காட்டும். ஸோ அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எனி டைம் நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் அந்த வேல்யூ மாறாது. அன்லஸ் வந்து நீங்கள் எங்கே போய் ரன் பண்ணுறீங்களோ அதோட இது வந்து ப்ரொஃபைல் வந்து எடுத்துகிட்டு வரும் அந்த ஆர்கெல்லாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி வேல்யூ செட்னா வந்து இப்போ நம்ம அந்த பேராமீட்டர்ஸில் வந்து வேல்யூ செட் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ப்ரீ டிஃபைண்டாக நீங்கள் பண்ணிடலாம். சிஸ்டமில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் வந்து லோட் பண்ணிடலாம், ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ். ஸோ தட் வந்து நீங்கள் மேனுவலாக போயிட்டு நீங்கள் என்டர் பண்ண தேவையில்ல அந்த பேராமீட்டர்ஸில் போயிட்டு. சரிங்களா? ஸோ அது மாதிரி நிறைய இது இருக்கு, ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு.
ஸோ ஸோ இது இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் டேபிள்ஸு, அப்புறம் இன்டர்ஃபேஸ்னா என்ன, கன்வர்ஷன்னா என்ன, ஸோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ இது அதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி வேலிடேட் பண்ணுறோம், ஸோ ஏபிஐ இருக்கு, ஸோ அது எப்படி நம்ம பிஎல்எஸ்கியூஎல் ப்ரோக்ராமில் கால் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ் டேபிள்ஸ்னா என்ன, எரர் டேபிள்ஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே விச் இஸ் ரிலேட்டட் டு டெக்னிக்கல். நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஓகே சார். டெக்னிக்கல் தான், டெக்னிக்கல் டீடைல்ஸ். டெக்னிக்கல். ஒரு டெக்னிக்கலா கன்சல்டன்ட் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் வரும், அந்த அப்போ ஒர்க் வந்துச்சுன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் எங்கெங்க டேட்டாலாம் எப்படிலாம் வந்து ஃப்ளோ ஆகுது, ஒரு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து டேட்டா வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்பிட்வீன் வந்து என்னென்ன டேட்டா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கேப்சர் ஆகும், எங்கே வேலிடேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதாவது டெஸ்டினேஷன் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா வந்து வேற என்ன டேபிளில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணணும், அதில் நம்ம ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். சரி, போதுமா? அப்புறம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? நாளைக்கு என்ன பார்க்கலாமா? ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேகா இருக்க மாதிரி இருக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் நீங்க ஒன்று நீங்க வந்து பார்க்கும்போது யூ வில் கம் டு நோ நம்ம இதுதான் ஓகே, இதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகுது, ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி நீங்க வந்து யூ வில் ஹேவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஏன்னா இனிஷியலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, என்ன இவ்வளோ இது இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில டஃப் டாஸ்க்லாம் இருக்கு, பட் ஸ்டில் வந்து எல்லாம் அச்சீவ் பண்ணுற இதுதான், எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனே கிடையாது. எப்படி டிபிஏ டாஸ்க்கோ அதே மாதிரி தான் டெக்னிக்கல் டாஸ்க்கு, பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். சரிங்களா? எல்லாமே ரிலேட்டட் டு அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் இல்லாம நம்ம வேற எங்கேயுமே கவர் பண்ணல. அப்ளிகேஷன்ல என்ன நடக்குதுன்றது தான் நம்ம சொல்றோம். ஆரக்கிள் அப்ளிகேஷன், ஆரக்கிள் இ-பிசினஸ் சூட்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். எதுவுமே நத்திங் நியூ, நம்ம எதுவும் புதுசா எதுவும் பார்க்கல, எல்லாமே எக்ஸிஸ்டிங் இதுதான். இந்த இது வந்து நான் அனுப்பிடுறேன் இந்த டாபிக்ஸ், சும்மா ஆமா சார் ஷேர் பண்ணுங்க சார், பாருங்க. அப்புறம் ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. ஸோ அந்த பிடிஎஃப் ஒன்று அமைச்சிருப்பேன் தெரியுமா, அந்த 40 pages பிடிஎஃப்னு சொல்லிட்டு, அதுவும் டெக்னிக்கல் டீடைல்ஸ் தான். அதுவும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு பார்த்த வரைக்கும் என்ன புரியுதுன்றது பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? மெயினா வந்து நீங்க நான் சொல்றேன் நாளைக்கு என்ன டைம்ன்றது சொல்றேன். நாளைக்கு பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். மெயினா வந்து நீங்க ஆரக்கிள் அப்ளிகேஷன் யாரை வச்சு இது லோட் பண்ணி இது நான் இருங்க, இது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். 1 செகண்ட்.